Hi everyone, welcome to Gailis Gold Bank Exam Tamil. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா அடுத்த தீபாவளி நீங்க எல்லாருமே ஒரு பேங்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். எஸ், அதை நோக்கி தானே எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெயினா ஐஓபி எல்பிஓட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பத்தி பேச போறோம். கிளியர் பண்ணாதவங்களுக்குமே டவுட் இருக்கும். யாரெல்லாம் தான் கிளியர் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களே கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டலோட அசிஸ்டன்ட் இருக்கு, என்ஐசிஎலோட ஏஓ இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி எப்படியும் ரெப்கோ பேங்க் வந்துட போகுது நவம்பர்ல. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்கோ பேங்க் நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. பிளஸ் எல்ஐசி டபிள்யூஓ இருக்கு. எஸ்பிஐ பிஓட இன்டர்வியூக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது மெயின்ஸோட ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி எஸ்பிஐயோட கிளக்கோட மெயின்ஸ் இருக்கு. ஸோ எங்கேஜாவே இருக்க போறோம். ஸோ நாம இங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அங்க ஒருத்தர் மறைமுகமா படிச்சுட்டு இருப்பான். நம்மளும் அதை பண்ணா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். சரியா, அதை மெயினா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இந்த ஒரு ஜேர்னில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு இருக்கும். சரியா, அதுக்கு கண்டிப்பாக முக்கியம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எல்லா டைமும் சொல்லுவேன், டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் எப்பயுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். எஸ் கைஸ், ஓகே. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐசி டபிள்யூஓ, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த எல்ஐசி டபிள்யூஓ ரிலேட்டடா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வேணும், எல்பிடி ரிலேட்டடா எந்த டவுட் இருக்கு, அதாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் மெயினாக வேணும் அப்படின்னா நம்மளோட பாண்டிச்சேரி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் 26 அக்டோபர் சண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கைலி டீம், கோட் டீம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிடபிள்யூஜே டீம், சிடபிள்யூஜே ஜாக்சன் சார் எல்லாருமே அங்க இருப்போம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரி, அங்க பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்கமிங்ல இருக்க எல்லா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அது ரிலேட்டடாவுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பிகினரா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்றவங்க வரைக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கைடன்ஸ் கொடுக்க போறோம். வேணுன்றவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் பாண்டிச்சேரிக்கு வாங்க. கண்டிப்பா அங்க வந்து எல்லாருமே மீட் பண்ணலாம். உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இங்க வரணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நம்ம மென்டார் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க நீங்க வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சீட் தான் இருக்கும். அதனால முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. 26க்கு ரொம்ப நாள் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20, இன்னொரு 5 days தான் இருக்கு. உங்களுக்கு நியர்பை யாரெல்லாம் இருக்காங்க, புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எல்பிஓ சப்போஸ் எல்பிஓ கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே அங்கே வர சொல்லுங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு மெயினாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ரிலேட்டடாக டவுட் இருக்குனாலுமே ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டோட நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. சரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு புக்லெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான டிப்ஸுமே அங்கே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ். அதே மாதிரி ஐஓபி எல்பிஓக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா நம்மளோட கால் லெட்டர் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் மெயினாக கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ மெயினாக அந்த எல்லா ஃபோட்டோவுமே அதை அப்லோட் பண்ணியிருப்பீங்களா அந்த மெயினான ஃபோட்டோ தான் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 10th சர்டிஃபிகேட் மெயினாக தேவை. தமிழ்நாடு ரிலேட்டடாக அப்ளை பண்ணுவாங்க. எல்பிடிக்கு உங்களுக்கு தேவையில்லை. எல்பிடி இல்லைன்னா அப்படின்னா ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அப்ளை பண்ணிட்டு போங்க, விடுவாங்க. அது ஆர்ஆர்பியில் விடுவாங்க, ஒரு சில எக்ஸாம்பிள் விடுவாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, இது ரீஜனல் வைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்பிடி மெயினாக இருக்கிறதுனால கம்யூனிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு டைம் இருக்கு. என்னைக்கு எல்பிடி நடக்க போது, எப்போ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு டேட் தெரியல. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 daysக்குள்ள மோஸ்ட்டாக கிடைச்சிடும். நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 daysக்குள்ளேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இது அசால்ட்டாக மட்டும் கேர்லெஸ்ஸாக மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ஸுமே உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரியா, அது ரிலேட்டடாக வீடியோவும் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கு. வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2.1 தமிழ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இன்டர்வியூ வரைக்குமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ எல்பிஓ நான் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு டவுட்டாக இருக்கு, நான் வந்து கோட் ஸ்டோன்டே கிடையாது எனக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைடன்ஸ் பக்காவாக வேணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கான கைடன்ஸ், ஆஃப்லைன் ஆன்லைன் இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையுமே மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்கமிங்கில் இருக்கிற எக்ஸாம்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் கம்மிங் நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே ஓரியன்டலோட அசிஸ்டன்ட் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசிஎலோட ஏஓ இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்கோ பேங்க் இருக்கு, எல்ஐசி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அந்த ரிசல்ட் வரப்போது, எஸ்பிபியோட எஸ்பி கிளக்கோட ரிசல்ட் வரப்போது, ப்ரிலிம்ஸ். ஸோ எங்கேஜாகவே இருக்க போகிறோம்.
எல்லாத்துக்கும் கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தீபாவளியிலேருந்து நம்ம உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த 2 மாதம் ரொம்ப க்ரூசியலான மாதம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாதங்கள் இதுதான். யாரெல்லாம் இந்த இயர் பேங்கர் ஆக போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுற மந்த் இதுதான். சரியா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமாக படிக்கணும், பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகணும், பேங்கராக மாறி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. எஸ், கண்டிப்பாக ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேங்கராக பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.